அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். சீக்கிரத்தில் நல்ல ஆசீர்வாதங்களையும் செழிப்பையும் உயர்வையும் மாற்றத்தையும் கட்டாயம் நீங்கள் பார்ப்பீர்கள். இன்றைக்கி ஒரு நாள் ஜெபம் பண்ணுவதோடு நிறுத்திவிடக்கூடாது. அனுதினமும் இந்த காரியங்களை வைத்து ஜெபம் பண்ணணும். ஆவிக்குரிய காரியத்துக்காக ஜெபம் பண்ணணும், சரீர நன்மைகளுக்காக ஜெபம் பண்ணணும், இன்னும் பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணணும், பெருக்கத்திற்காக ஜெபம் பண்ணணும். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. சரி, கடைசியாக இந்த வருஷத்திற்கென்று தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து கொஞ்ச நேரம் நம்ம தியானித்து நம்ம ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசுடிக்கிறார் ஊழியத்தோடு சம்பந்தப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கென்று ஒவ்வொரு வருஷமும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பது உண்டு. இந்த வருஷம் அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை தேவ ஊழியர் மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிற அற்புதமான ஒரு வார்த்தை, நான் உன்னிடத்திலே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இதுதான் தேவன் இந்த வருஷத்திற்கென்று உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர்! வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன ஆண்டவர், வானாதி வானங்கள் கொள்ளாத அந்த தேவாதி தேவன் அற்ப மனிதர்களும் தூசிகளும் கந்தைகளும் ஆகிய நம்மை பார்த்து சொல்லுகிறார், மகனே, நான் உன்னிடத்தில் வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். நீ இருக்கிற இடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் இல்லத்திலே வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உன் வியாபார ஸ்தலத்தில் வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அதனால தான் அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, எந்த ஸ்தானத்திலும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் தெரிந்து கொண்ட எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சொன்ன ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவர், பொய்யுரையாத ஒரு தேவன். அது மாத்திரமல்ல, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்கணும். இந்த வருஷம் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பது உண்மைன்னா அதை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றுவார். வேத புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்களுக்கு வாக்கு கொடுத்தார், அப்படியே ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே அவனிடத்தில் வந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். 10வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நான் திரும்ப வான்ட்ட வருவேன், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு மகனை நீ அழைத்து கொண்டு இருப்பாய். அதுதான் தேவன் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அது அப்படியே நிறைவேறினது. ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உலகமே பஞ்சமாக இருந்தாலும் நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படியே ஆசீர்வதித்தார். 100 மடங்கு அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், ஐஸ்வர்யவானாக மாறுகிறான், செல்வ சீமானாக மாறுகிறான். அது அவனுடைய திறமையோ அல்லது அவன் பண்ணின டெக்னிக்கோ இல்லை, கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால, அவனிடத்தில் வந்து அவனோடு பேசி வாக்கு கொடுத்ததுனால கர்த்தர் அவனை அப்படி ஆசீர்வதித்தார். யாக்கோபு எல்லாமே கைவிடப்பட்ட நிலைமையில் வனாந்தரத்தில் படுத்து கிடக்கிறான். தரிசனத்தில் ஆண்டவர் தோன்றி, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். நடந்தது என்ன? திரும்பி வரும்பொழுது அவன் சொல்லுகிறான், ஒரு கோலும் கையுமாக இந்த ஆற்றை கடந்து போனேன், இப்பொழுதோ 2 பரிவாரங்கள் உடையவனாக நான் திரும்பி வருகிறேன் என்று சொல்லி தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து மேன்மையாக பேசி தேவனை மகிமைப்படுத்துகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி நம்முடைய முற்பிதாக்களுக்கு வாக்கு கொடுத்து அவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கட்டாயம் அதை நிறைவேற்றுவார், சந்தேகமே படாதீங்க. பழைய புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், ஆண்டவர் பேதுருவை மாமியின் வீட்டுக்குள்ளே போய் அவளை சுகமாக்குகிறார்.
இன்னும் பாருங்க, சகேயுவின் வீட்டுக்குள்ள போய் அவனுக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கிறார். யவீருடைய வீட்டிற்கு அவரே போய் அந்த மரித்து போன குழந்தை உயிரோடு கூட எழுப்புகிறார். லேகியோன் என்கிற பிசாசு பிடித்த மனிதனை அவரே தேடி சென்று அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார். அதே ஆண்டவர் அவர்களிடத்தில் வந்து அவர்களுக்கு விடுதலையையும் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் அவர்களுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களிடத்திலே வந்து உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். எனவே நீங்கள் கலங்காதிருங்கள். வேதத்தில் ஏராளமான சம்பவங்கள் ஆண்டவரை தேடி சென்று அற்புதங்களை பெற்றுக்கொண்ட காரியமும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே அவர்களிடத்தில் வந்து அவர்களுக்கு அற்புதம் செய்த காரியமும் எழுதப்பட்டிருக்கிறது. 38 வருஷம் ஒரு மனுஷன் படுத்த படுக்கையா பெதஸ்தா குளத்தண்டையில் படுத்து கிடக்கிறான். பாருங்க, யாரும் ஏசப்பாட்ட வந்து அதை சொல்லவே இல்லை. அவனுக்காக யாரும் ரெக்கமெண்ட் பண்ணலை. ஆண்டவரே தேடி போகிறார், அவனை குணமாக்குகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே ஆண்டவர் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், நீங்கள் வீட்டில் இருந்தாலும், நீங்கள் மருத்துவமனையில் இருந்தாலும், நீங்கள் வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும், எந்த ஸ்தானத்தில் இருந்து அந்த இயேசு என்கிற நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவீங்கன்னா, அந்த இயேசு என்கிற நாமத்தை உச்சரிப்பீங்கன்னா, அந்த இடத்துல வந்து தேவன் உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். வேத புத்தகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவரே வந்து ஆசீர்வதித்த பல சம்பவங்களிலே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் பாருங்கள். அங்கே ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறது. சீஷர்கள், பேதுரு மற்றும் சீஷர்கள் 3.5 வருஷமாக இயேசுவோடு கூட இருக்கிறார்கள். இயேசுவோடு கூட இருந்ததுனால அவர்களுக்கு ஒரு குறைவு இல்லை. இப்பொழுது இயேசு அவர்களிடத்தில் மாம்சத்தில் அவர் இல்லை. அவர் சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தெழுந்து அவர் இப்போ இவர்களோடு கூட இல்லை. அவர் பரலோகத்திற்கு அவர் ஏறி போயிருக்கிறாரு. அவர் ஆவியாக அவர் இருக்கிறார். இப்போ சீஷர்களுக்கு தடுமாற்றம். இயேசுவோடு கூட நம்ம இருக்கும் பொழுது நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்தாரே, இப்போ ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி சாப்பாட்டு கூட வழி இல்லாத ஒரு நிலைமை, கஷ்டம். இப்போ என்ன நினைக்கிறாங்க? ஒரு தொழில் செய்து நம்ம பிழைத்து கொள்ளலாம். நமக்கு தெரிஞ்ச தொழில் என்ன? மீன் பிடிக்கிறது தான் அவங்களுக்கு தெரிந்த தொழில். எனவே மீன்களை பிடித்து அதை விற்று அது மூலமாக நாம் சாப்பாட்டு கொள்ளலாம், நம்முடைய குடும்பத்தை நம்ம கவனித்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு போட்டையும் வலையும் எடுத்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாங்க. இரவு முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். இது அவருடைய குல தொழில். அவங்களுக்கு ரொம்ப இதை கை தேர்ந்தவர்கள். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஏமாற்றத்தோடு கூட திரும்பி வருகிறாங்க. பிரயாசத்துக்கேற்ற பலன் அவங்களால பார்க்க முடியல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கூட பிரயாசத்துக்கேற்ற பலன் இல்லாதபடி இன்னைக்கு கலங்குற நிலைமையில் காணப்படுகிறீங்களோ, கலங்காதீங்க. எப்படி வீட்டுக்கு போக போகிறோம், என்ன முகத்தோடு மனைவியை சந்திக்க போகிறோம், எந்த முகத்தோடு வீட்டில் உள்ளவங்களுக்கு பதில் சொல்ல போகிறோம், அப்படிப்பட்ட ஏமாற்றத்தோடு கூட வருகிறாங்க. யார் நமக்கு உதவி செய்வாங்க, அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு கூட வந்திருக்கலாம். யாரிடத்துல போய் இன்னைக்கு கடன் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கொண்டு எண்ணத்தோடு கூட வந்திருக்கலாம். ஆனால் இவங்க கரைக்கு வருவதற்கு முன்பதாக கரையில் இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிடுகிற ஒரு சத்தம், அன்பான ஒரு சத்தம், பாசமுள்ள ஒரு சத்தம், பிள்ளைகளேன்னு ஒரு சத்தம். யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, வாக்கு பண்ணின தேவன். கடற்கரையில் இவங்க கடற்கரைக்கு வருவதற்கு முன்னதாக அவரே வந்து நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர், அவர் இவர்கள் வருவதற்கு முன்பதாகவே வந்து காத்திருக்கிறார். பிள்ளைகளேன்னு அழைக்கிறார். வந்து என்ன செஞ்சார்? ஆண்டவர் அவர்களுக்கு இந்த வலையை வலதுபுறமாக போடுங்க அப்படின்னு சொன்னால் வலையை வலதுபுறமாக போடுறாங்க. வலையை இழுத்தா வலை கிளியத்தக்கதாக 136 பெரிய மீன்களினால அந்த வலை நிரம்பி இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு பண்ணின தேவன், அவரே வந்து அவர்கள் ஆசீர்வதித்தார். அந்த மீன் அது வரைக்கும் அந்த கடலில் தான் இருந்தது, இவங்க வலை போட்ட இடத்துல தான் இருந்தது. ஆனால் ஒன்றும் வலையில் விழலை. எப்படி இந்த வலையில் அது விழுந்தது? இயேசு ஆசீர்வதித்ததுனால கடலில் கடந்த மீனெல்லாம் வலையில் வந்து விழுகிறது. அதே மாதிரி தான்
உங்களை சுற்றிலும் ஆசீர்வாதங்கள் நிரம்பி இருக்குது, உங்களை சுற்றிலும் செல்வம் நிரம்பி இருக்கிறது. ஆனால் உங்கள் வலையில் வந்து விழ மாட்டேங்கிறது, உங்கள் பிஸ்னஸில் வந்து விழ மாட்டேங்கிறது, உங்கள் தொழிலில் வந்து விழ மாட்டேங்கிறது. ஒன்றுமில்லைன்னு சீசர்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லுகிறீங்க. காரணம், அது இயேசு ஆசீர்வதிக்கிற வரைக்கும் அது விழாது. ஆனால் எப்போ இயேசு ஆசீர்வதிக்கிறாரோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து வலையில் விழும். அதனால தான் இந்த வருஷம் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உன்னிடத்திலே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னிடத்துல வாங்கப்பா, என் வீட்டுக்கு நீங்கள் வாங்கப்பா, என் பிஸ்னஸ் ஸ்தலத்துக்கு நீங்கள் வாங்க ஆண்டவரே, என் கையின் பிரயாசங்களை நான் பிரயாசப்படுகிற இடத்துக்கு நீங்கள் வாங்க ஆண்டவரே. அப்படி நீங்கள் கேட்டு இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. அவர் வாக்கு மாறாதவராய் வந்து இதுவரை எந்த வருஷமும் இல்லாத அளவிற்கு உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். சரி, இந்த சீஷர்களை ஆண்டவர் அப்படி ஆசீர்வதித்திருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா 2 காரியங்கள் அங்கு பார்க்கலாம். ஒன்று, இயேசு சொல்லுகிறார், உங்களுடைய வலையை இப்பொழுது படவுக்கு வலதுபுறமாக போடுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். பாருங்க, அவங்க ராவெல்லாம் பிரயாசப்படுகிறார்கள், ஒன்றுமே கிடைக்கல. சீஷர்களுக்கு தெரியும், கலிலேயா கடலில் ராத்திரியில் தான் மீன் கிடைக்கும். ஆனால் இப்போ பகல் ஆயிற்று, பகலில் மீன் விழ வாய்ப்பே இல்லை. அது மாத்திரமல்ல, பெரிய மீன்கள் ஆழத்தில் தான் கிடைக்கும். இவங்க இப்போ கரைக்கு வந்துட்டாங்க, கரையில் மீன் வர சான்ஸ் இல்லை. சூழ்நிலை அப்படியே இருந்தாலும் சூழ்நிலையை பார்க்காதபடி தேவனுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசித்து வலது பக்கமாக வலையில் போடுறாங்க. கரையில் தான் போடுறாங்க, பகலில் தான் போடுறாங்க. ஆனால் இயேசு அங்கே ஆசீர்வதித்ததுனால அத்தனை மீன்களும் அந்த வலையில் வந்து விழுகிறது. சூழ்நிலையை பார்க்காதபடி, கேள்வி கேட்காதபடி கீழ்ப்படுகிறார்கள், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருக்கலாம், கலங்காதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்படாமல் விசுவாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவருடைய ஆலோசனைக்கு காத்திருந்து அவர் சொல்லுகிறபடி உங்களுடைய பிசினஸை நீங்கள் நடத்துங்கள், உங்கள் வியாபாரத்தை நடத்துங்கள், உங்கள் தொழிலை நடத்துங்கள். அப்பொழுது இதுவரைக்கும் வராத ஆசீர்வாதம் உங்கள் தொழிலில் வந்து தங்கும், உங்கள் பிஸ்னஸில் வந்து தங்கும். இதுவரைக்கும் தூரமாக நிற்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுடைய தொழில் கேந்திரங்களில் வந்து இறங்குவதை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தருடைய வல்லமையை சந்தேகப்படாதிருங்கள், அவருடைய வாக்குத்தத்தத்தை சந்தேகப்படாதிருங்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதங்கள் தானாக உங்களை தேடி வரும் என்பதிலே சந்தேகமே இல்லை. எனவே கர்த்தருடைய வார்த்தைக்கு, வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, தீர்க்க தரிசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வாக்குத்தத்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேலே தியானமாக இருந்து உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்தலத்துக்கு போங்க. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சொன்னவர், நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணுவார். 2வது, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இவர்களுக்கு கட்டளை இடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, முக்கியமான ஒரு காரணம், ஆண்டவர் இவர்களுக்கு மீனெல்லாம் கொடுக்குறாரு, வலை கிளியத்தக்க ஆசீர்வாதம் எல்லாம் கொடுத்து முடித்த பிறகுதான் அவங்க குறைய சுட்டி காண்பிக்கிறார். அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறார். சீமோன் பேதுருவை பார்த்து கேட்கிறார், இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். ஆமாம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன்னு சொல்கிறான். திருப்பி கேட்குறார், என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா, உம்மை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். 3வதும் ஆண்டவர் கேட்குறார். அப்போந்தான் இவனோட ஆழமான அர்த்தம் உணர்கிறது. நான் அன்புல குறைவுபட்டு இருக்கிறேன், எல்லாவற்றை காட்டிலும் முதல் அன்பு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நானோ என் குடும்பத்திற்கும் என்னுடைய வயிற்றுக்கும் என் ஜீவனுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டேனே, அதனால தான் கர்த்தர் எதிர்பார்க்கிற நினைச்சு, ஆண்டவரே நீர் அறிவீர் அப்படின்னு தன்னை தாழ்த்தி முழுவதுமாக ஆண்டவரை நேசிப்பதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யாரை தேவன் ஆசீர்வதிப்பார், அவரிடத்துல யார் முந்தி அன்பு கூறுகிறார்களோ, அவரை யார் அதிகமாக நேசிக்கிறார்களோ அவர்களையே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதான் முதல் கற்பனை, அதுதான். உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. அதுதான் தேவன் விரும்புகிற காரியம்.
நம்ம எல்லாவற்றை காட்டிலும், நம்முடைய பிஸ்னஸை காட்டிலும், நம்முடைய குடும்பத்தை காட்டிலும், மனைவி பிள்ளைகள் உறவு பந்தங்கள் எல்லாவற்றை காட்டிலும் முதல் அன்பு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். முதல் அன்பு ஆண்டவருக்கு கொடுக்கணும். இந்த சீஷர்கள் தவற உணர்ந்து கொண்டு முதல் அன்பை ஆண்டவருக்கு கொடுக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். எதற்காக அந்த முதல் அன்பை எதிர்பார்த்தார்? இவர்கள் தான் எழுப்புதலிலே பயன்படுத்த போகிறவர்கள். எழுப்புதலை இவர்களை கொண்டு தான் நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் அறிந்துதான் இந்த முதல் அன்பை எதிர்பார்த்தார். அவர்கள் அந்த முதல் அன்பை ஆண்டவருக்குன்னு செலுத்தின பிறகு என்ன நடைபெறுகிறது? அவர்கள் அதுவரை பெற்றிராத அபிஷேகத்தினால கர்த்தர் நிரப்புகிறார். அதுவரை பெற்றிராத வல்லமை வரங்களினால நிரப்புகிறார். அதுவரை பெற்றிராத கிருபைகளினால கர்த்தர் நிரப்புகிறார். லட்சங்களுக்கு கோடிகளுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் பயன்படுத்துகிறார். எனக்கு அருமையான தொழில் செய்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீங்கள் எல்லாவற்றை காட்டிலும் உங்கள் முதல் அன்பை ஆண்டவர் மேலே வைங்க. அவருக்கு எல்லாம் கொடுக்கறதுல தான் அன்பு வெளிப்படும். உங்கள் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க, உங்கள் உழைப்பை ஆண்டவருக்கு கொடுங்க, உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்கு நீங்கள் கொடுங்க, உங்கள் பிரயாசத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. அப்படி கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை வாலாக்காமல் கர்த்தர் உங்களை தலையாக்குவார். உங்களை கீழாக்காமல் கர்த்தர் உங்களை மேலாக்குவார். நம்ம மேலே ஆண்டவருக்கு இருக்கிற ஒரே ஒரு குறை என்ன தெரியுமா? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டுட்ட. ஆதியில் நீ நல்ல ஜெபம் பண்ணின, ஆதியில் ஆத்தும பாரத்தோடு இருந்த, ஆதியில் ஊழியத்தை நல்லா தாங்கின. ஆனால் இன்னைக்கு குறைபட்டு இருக்கிறையே, என் மேலே உள்ள அன்புல நீ குறைபட்டு இருக்கிறையே, அதை நீ மறுபடியும் திரும்பி வா. மறுபடியும் நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். உன்னை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, அநேக லட்சங்களுக்கு கோடிகளுக்கு உன்னை ஆசீர்வாதமாக பயன்படுத்த விரும்புகிறேன் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனவே என் அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவர் மேல முதல் அன்பை செலுத்துங்கள். அதற்கு பிறகுதான் மற்ற அன்பு. முதல் அன்பு ஆண்டவர் மேல. ஆண்டவரையே முழு இதயத்தோடு நேசிங்க. உங்களுடைய நேரத்தை எல்லாம் ஆண்டவருக்கு கொடுங்க. வெறும் பணம் சம்பாதிப்பதற்கு மாத்திரம் உங்களுடைய நேரத்தை வீணாக்காதிருங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. பிஸ்னஸ்க்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை பிஸ்னஸ் கொடுங்க. முதல் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. முதல் பிரயாசத்தை கர்த்தருக்கு கொடுங்க. மற்றது ரெண்டாவது தான். உங்கள் பிஸ்னஸை ரெண்டாவது வைங்க, கர்த்தரை முதலாவது வைங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா? நீங்கள் முக்கியமானவர்கள். எழுப்புதலில் உங்களை தேவன் பயன்படுத்த போகிறார். அதுக்காகவே நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஜெபத்தில் என்னோடு கூட இணைந்து ஆண்டவரே ஜெபம் பண்ணின ஒவ்வொரு சகோதரர்களுக்காக, ஒவ்வொரு சகோதரிகளுக்காக தேவரீர் உம்முடைய முகத்தை நோக்கி நான் பார்க்கிறேன். அப்பா ஆண்டவரே, நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று நீர் வாக்கு பண்ணினீரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல நீர் இப்போ வந்து விட்டீரப்பா. அவர்களை நீங்கள் உம்முடைய கரை நீட்டி தொட்டு ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அன்னைக்கு ஒன்றுமே இல்லை என்று சொன்ன பேதுருவை நிரம்பி வழியும்படியாக ஆசீர்வதித்தீரப்பா. இன்னைக்கு குறைவுகளுக்கு நடுவில் யார் யார் இருக்கிறார்களோ, ஒன்றுமே இல்லை என்று யார் யார் சொல்லுகிறார்களோ, அவர்களை நிரம்பி வழியும்படியாக எல்லா நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் அப்படி செய்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பேரும் ஆண்டவரை எழுப்புதல்ல உமக்காக பயன்படணும். அதற்குரிய அபிஷேகத்தினாலும், அதற்குரிய கிருபையினாலும், அதற்குரிய வல்லமையினாலும் நிரப்புவீராக. இவர்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தும். தேவரீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். பெரிய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து விட்டார். நீங்கள் மேன்மையாக இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படுவதாக. ஆமென்.